Morning students. In the previous class we learned about memory devices. So memory devices la vandu primary memory, secondary memory பார்த்தோம். So அதில் RAM and ROM என்னன்னு பார்த்தோம். So ROM உடைய types என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். So next நம்ம பார்க்க போகிறது secondary storage devices. So secondary storage devices அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா permanent storage devices அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். A computer generally has limited amount of main memory which is expensive and volatile. To store data and programs permanently, secondary storage devices are used. Okay வா? So கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெமரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மெமரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதோடைய எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்ப ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து volatile மெமரி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். பட் ரேம்லலாம் அப்படி கிடையாது. ஸோ அது வந்து வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே பவர் கட் ஆனாவோ ஸோ இல்லை சிஸ்டம் ஏதாவது ஃபால்ட் ஆனாவோ அது என்ன ஆகும் அப்படின்னா எரேஸ் ஆகிடும். ஓகே, செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் சர்வ் அஸ் இஸ் சப்போர்ட்டிவ் ஸ்டோரேஜ் டு மெயின் மெமரி அண்ட் தே ஆர் நான் வாலட்டைல் இன் நேச்சர். செகண்டரி ஸ்டோரேஜ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேக்கப் ஸ்டோரேஜ். ஸோ செகண்டரி ஸ்டோரேஜுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேக்கப் ஸ்டோரேஜ். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குறதே அந்த டேட்டாஸ் எல்லாமே பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால தான் இதை வந்து நான் வாலட்டைல் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், டிவிடி, சிடி, பென்ட்ரைவ், ப்ளூரே டிஸ்க். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நிறைய டிவைசஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இல்லை ஒவ்வொன்றை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் டிஸ்க். Hard disk is a magnetic disk on which you can store data. The hard disk has the stacked arrangement of disks accessed by a pair of heads for each of disk. So hard disk come with a single or double sided disk. இப்போ ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது எப்படி சொல்கிறாங்க, இது வந்து மேக்னெட்டிக் டிஸ்காக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதில் தான் நம்ம டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம். இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே டேட்டாஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்டு மெத்தடில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 by 1 நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயின் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த காயினுக்கு மேலே நெக்ஸ்ட் காயின் அடுக்குனா எப்படி இருக்குமோ ஸோ அதான் வந்து ஸ்டாக்டு மெத்தட். அந்த மாதிரி தான் அந்த டிஸ்க் வந்து நம்ம கொடுக்குற டேட்டாஸை வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ அதை எப்படி அக்சஸ் பண்ணும் அப்படின்னா அதில் பேர் ஆஃப் ஹெட் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை வச்சு தான் அது அக்சஸ் பண்ணும். ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன் சைட் மட்டும் கிடையாது, டபுள் சைட்லேயும் டேட்டாஸ் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னா சிடி. ஸோ சிடி அப்படின்னா காம்பாக்ட் டிஸ்க். ஸோ சிடி எல்லாருமே பார்த்துப்பீங்க. சிடி ஆர் சிடி ரோம் இஸ் மேட் ஃப்ரம் 1.2 millimeters thick polycarbonate plastic material. ஸோ இது எப்படி இதோடைய மெட்டீரியல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் அது. ஸோ இதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 millimeter தான் இருக்கும் இதோட திக்னஸ். ஓகேவா, a thin layer of aluminum or gold is applied to the surface. ஸோ அந்த சிடியோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு கலர்லேயும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி அலுமினியம் கலரில் அந்த லேயர் எல்லாமே இருக்கும். நம்மளே பார்த்துருப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்து அலுமினியம் கலர்ஸில் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ சிடி டேட்டா இஸ் ரெப்ரசன்டட் அஸ் எ tiny indentations known as pits encoded in a spiral track molded into the top of polycarbonate layer. ஓகேவா, the areas between pits are known as lands. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸோ பிட்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிட்ஸ் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எ மோட்டார் வித் இந்த சிடி பிளேயர் ரொட்டேட்ஸ் த டிஸ்க். ஸோ எப்படி அது ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிடி பிளேயர் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ அது மூலிமா தான் இந்த சிடி ரொட்டேட் ஆகிட்டு அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றாங்க. த கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆர்டினரி சிடி ரோம் இஸ் 700 MB. ஸோ பார்த்திங்கன்னா இதோடைய ஆர்டினரியான கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 700 MB சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிடியோடைய இமேஜ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடி. ஸோ டிவிடி அப்படின்னும்போது டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். டிவிடி டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் ஆர் டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் இஸ் அன் ஆப்டிக்கல் டிஸ்க் கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் அப் டு 4.7 GB ஆஃப் டேட்டா மோர் தென் 6 times வாட் இஸ் சிடி கேன் ஹோல்ட். ஸோ இதில் பாருங்கள் டேட்டாஸ் எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டிவிடி அப்படின்றதுல ஆப்டிக்கல் டிஸ்க் கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் அப் டு 4.7 GB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அது கம்பேர்ட் டு சிடியோட கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க, மோர் தேன் 6 times. ஓகேவா, ஸோ 6 times சிடியில்
நம்ம எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணுறோமோ அதை விட இதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. DVDs are often used to store movies at better quality. Like CDs, DVDs are read with a laser. ஸோ இப்போ வந்து சிடியை விட நமக்கு டிவிடியில் பார்த்திங்கன்னா பெட்டராக மூவிஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா அதோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டில் சிடி டிவிடி அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படின்னா வித் லேசர் டெக்னிக்கில் தான் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. The disk can have 1 or 2 sides and 1 or 2 layers of data per side. ஸோ இந்த டிஸ்கில் ஒன் சைட் சிடியும் இருக்குது, 2 சைட் சிடியும் இருக்குது, அதேமாதிரி லேயரும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. the number of sides and layers determines how much it can hold. அப்போ அந்த சைட் லேயர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா எவ்வளோ டேட்டாஸ் அதில் ஹோல்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, 12 cm diameter disk with single layer has 4.7 GB capacity, whereas the single sided double layer has 8.5 GB capacity. ஓகேவா. ஸோ அப்போ 12 cm diameter disk எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து சிங்கிள் சைடில் மட்டும்தான் டேட்டா ஸ்டோர் ஆகும். அப்போ சிங்கிள் சைடில் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4.7 GB அளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே டபுள் சைடாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஜிபி வந்து 8.5 GB கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் கேட்பாங்க இது. இந்த 8 cm DVD ஹேஸ் 1.5 GB கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து 8 cm DVD இருக்குது. இது வந்து இதோடைய கெப்பாசிட்டி 1.5 GBன்னு சொல்லியிருக்காங்க. The capacity of a DVD-ROM can be visually determined by noting the number of data sites of the disk. So double layer sites are usually gold colored, while single layer sites are usually silver colored like a CD. ஓகேவா. ஸோ டிவிடி எடுத்துட்டோம் அப்படின்னா கோல்டு கலரில் இருக்கிறது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா டபுள் சைடு நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சில்வரில் பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ். Flash memory is an electronic non-volatile computer storage medium that can be electrically erased and reprogrammed. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் பாருங்கள், பென்ட்ரைவ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ இதில் இருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம எப்படி ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சிடி ரோமில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். அதை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ண முடியாது. சிடி ரோமில் சொல்கிறேன். ஓகே, ரோம்னா ரீட் ஒன்லி மெமரியில். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் டிவைசஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எரேஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக்கலாக எரேஸ் பண்ணலாம். ஃபைல்ஸ் இப்போ பென்ட்ரைவில் காப்பி பண்ணோம், திருப்பி வேண்டாம்னா என்ன பண்ணிடுவோம், டெலீட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். தேர் எய்தர் EEPROM ஆர் EEPROM. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃப்ளாஷ் மெமரிஸ் ஆர் பென்ட்ரைவ்ஸ், மெமரி கார்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா. ஸோ ஃப்ளாஷ் மெமரிஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பென்ட்ரைவ்ஸ், மெமரி கார்டு. நெக்ஸ்ட் ஃப்ளாஷ் மெமரிஸ் கேன் பி யூஸ்ட் இன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட்ஸ், டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்ஸ், டிஜிட்டல் கேமராஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ நம்ம எங்கெல்லாம் மெமரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எங்கெல்லாம் வந்து பென்ட்ரைவ்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனல் கம்ப்யூட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணுறோம், ஆடியோ பிளேயர்ஸில் யூஸ் பண்ணுறோம், கேமராஸில் யூஸ் பண்ணுறோம், ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறோம், அதுவும் சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஷ் மெமரி ஆஃபர்ஸ் ஃபாஸ்ட் அக்சஸ் டைமர்ஸ் இல்லையா, ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், அக்சஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். The time taken to read or write a character in a memory is called as access time. access time அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஒரு டேட்டாஸை நம்ம ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை ரைட் பண்ணுறதுக்கோ தேவையான அந்த டைமை தான் அக்சஸ் டைம் அப்படின்னு சொல்கிறோம். The capacity of the flash memories vary from 1 GB to 2 terabyte. ஓகேவா. A sample of flash memory is shown and ஸோ இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் பென்ட்ரைவ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதான் வந்து ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூரே டிஸ்க் இஸ் ஏ ஹை டென்சிட்டி ஆப்டிக்கல் டிஸ்க் சிமிலர் டு டிவிடி. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிடி மாதிரி தான். ஓகேவா. ப்ளூரே இஸ் த டைப் ஆஃப் டிஸ்க் யூஸ்டு ஃபார் ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் அண்ட் பிளேயிங் ஹை டெஃபினேஷன் மூவிஸ். ஸோ எங்கே யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் சென்டரில் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி பிளேயிங் ஹை டெஃபினேஷன் மூவிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. A double layer Blu-ray disc can store to 50 GB of data. ஓகேவா. ஸோ அப்போ இதில் எவ்வளோ டேட்டாஸ் டபுள் லேயர் ப்ளூரே டிஸ்க்னு ஒன்று எடுத்துட்டோம்னா அது எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணலாம் பாருங்கள், 50 GB அளவுக்கு ஸ்டோர் பண்ணலாம். திஸ் இஸ் மோர் தென் 5 times த கெப்பாசிட்டி ஆஃப் ஏ டிவிடி. ஸோ டிவிடி அப்படின்றது சிடியை விட 6 times பெட்டர்னு பார்த்தோம். இப்போ டிவிடியை விட 5 times பெட்டர் எது, ப்ளூரே டிஸ்க். ஓகேவா. அண்ட் above 70 times ஆஃப் ஏ சிடி. அப்போது ஒரு சிடியில் நம்ம 70 times ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸாக இதில் சிங்கிள் ப்ளூரே டிஸ்கில் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். The format was developed to enable recording, rewriting and playback of high definition video as well as storing large amount of data.
DVD uses a red laser to read and write data. ஓகேவா? ஸோ பட் ப்ளூரே யூசஸ் a blue violet laser to write. It is called Blu-ray. ஓகேவா? ஸோ நம்ம டிவிடியில் வந்து டேட்டாஸ் எரேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், லேசர் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட் கலர். ஓகேவா? ஸோ ரெட் லேசர் யூஸ் பண்ணி தான் நம்ம ரைட் டேட்டா பண்ணுவோம் டிவிடியில். பட் ப்ளூரே டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ வயலட் லேசர் டு ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்குற ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டிவைசஸ்லாம் என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ புக்கில் கொடுத்துருக்கிறதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.